ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பயமாக இருக்குது அப்படின்றன்னு பார்க்குறீங்களா? எஸ். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நேத்தையோட எபிசோட்லேயே வந்து அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரைடேவோட எபிசோடில் இந்த கலவரத்தில் என் மருமகளுக்கு ஏதாவது ஆச்சு, அதாவது குழந்த ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன். அவளை எங்கேயாவது குழந்தை உண்டாகி நிம்மதியாக இருக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எதுக்கு தான் அந்த இன்னைக்கு அந்த அழுகை வந்துச்சுன்னே தெரியல. சம்மந்தம் இல்லாமல் எப்பயும் ஒரே மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கும் பார்க்குற நம்மளுக்கும் வந்து ஓகே, இவங்களோட கேரக்டர் இப்படி தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இவ்வளோ நாள் வந்து காவேரின்னு ஒருத்தி இருக்கா அப்படிங்கிறதையே யோசிக்காமல் புருஷன் பொண்டாட்டி ஹாப்பியாக தான் இருந்தாங்க. வாங்கி கொடுக்கறது என்ன, சாப்பிட்றது என்ன, அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் காவேரி ஒருத்தி வீட்டில் இருக்கான்றதே மறந்துட்டாங்க ஃபேமிலி. இப்போது காவேரிக்கு வந்து போயிட்டுருக்க பிரச்சனை, அந்த ஒரு சூழ்நிலையில் கூட என் தங்கச்சி உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டா, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து சொன்னப்போ கூட சொன்னாங்க. அவ்வளோ தைரியமாக பேசினவங்க இப்போது காவேரி வந்து விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி போய் நிற்கிறா அப்படின்னா அவள் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு தானே அர்த்தம். அந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணோம், அழுகணும்? ஒன்றுமே புரியல. ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க டீம் அப்படின்னு தெரியுது. இன்கேஸ் காவேரியால் குழந்தை வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு வருவாங்களா? அதாவது இந்த இன்சிடெண்ட்னால அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, அதனால தான் ட்ராக் இப்படி மூவ் ஆகுதான்னு தெரியல. இன்றைக்கி வயிறு வலி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் அழுக என்னென்னவோ சொல்கிறாங்க, புரியலை ஒன்றும். பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.